உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப் 5 பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வார்ட்ரோப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் வார்ட்ரோப்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து பீரோ இருக்கும், நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் பீரோவை தான் நம்ம இங்கே வார்ட்ரோப் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் டபுள் டோர் வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து பீரோவில் இருக்க மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்துடும், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வந்துடும். ஸோ இந்த மிரர் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே எவ்வளோ லாக்கர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு லாக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா சேஃப்டிக்கு. அதாவது வார்ட்ரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கால்கள் இருக்கும் இல்லையா, அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா சம் லாக் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது தெஃப்ட் நடக்கும்போது வந்து அந்த இடம் வந்து மறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில காரணத்துக்காக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூட அந்த பீரோ வந்து என்ன மாதிரியான லென்த் பிரெத் வித்தில் வருது, ஸோ எவ்வளோ கிளாத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்க போகிறீங்க, ஸோ என்ன பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ண போகிறீங்க, சேஃப்டி பர்பஸா இல்லை வந்து ஒரு புக்ஸ் மட்டும் வைக்க போறீங்களா, இல்ல வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வைக்க போறீங்க, ஜுவல்லரிலாம் வந்து வேற ஒரு சேஃப்டி லாக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் வார்ட்ரோபுக்கே வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கணும். இப்போ ஒன் ஸ்டீல் வார்ட்ரோப் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பிராண்ட் என்ன இதில் வாங்க போறீங்க எல்லாமே ஒரு பிளான் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து அதில் என்ன மாதிரியான பெயிண்ட் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பவுடர் கோட் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் வார்ட்ரோப் எதுவாக இருந்தாலும் பவுடர் கோட் பண்ணாதான் அதோடைய பெயிண்ட் வந்து உறிஞ்சு வராது. ஏன்னா இது வந்து ஒரு ஷைனிங்கான துரு பிடிக்காத ஒரு மெட்டீரியலால் இதை மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து உள்ள 0.8 mm அளவில் திக்னஸ் கொண்ட ஸ்டீல் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை இன்னும் நல்ல அதிகமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது இன்னுமே பெனிஃபிட்டாக நமக்கு இருக்கும். எவ்வளோ ரேக் வந்து கொடுக்குறாங்க, தட் மீன்ஸ் ஷெல்ஃப் எவ்வளோ தராங்க, அண்ட் எவ்வளோ சேஃப்டி லாக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் கீயோட. மினிமமாக 2 கீஸாவது கொடுக்கணுங்க. ஏன்னா நம்ம வெளியே வாங்கணும் அப்படின்னா 2 கீ அப்படிங்கிறது கம்பல்சரியாக தராங்க. அதே மாதிரி இந்த வார்ட்ரோப்லயும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேஃப்டி லாக்கர்ஸ் அண்ட் 2 கீஸ் வந்து கொடுக்கணும். உள்ளுக்குள்ள சேஃப்டி லாக்கர்ஸ் நமக்குலாம் தெரியும், பட் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லாக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய கீஸும் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியே வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல கூட அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் ராட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயன் பண்ணப்பட்ட கிளாத் எல்லாத்தையும் இங்கே வந்து வைக்கலாம். அதே மாதிரி மடிச்சு அயன் பண்ண கிளாத் எல்லாம் மடிச்சு இதில் போடலாம். ஸோ அந்த ஒரு ஹேங்கிங் ராட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தராங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வாரண்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது 1 இயராக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் இயர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு தரமான 5 ப்ராடக்ட்டை இன்னைக்கு நான் உங்க கூட ரெக்கமெண்ட் பண்ண போறேன். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல கோத்ரேஜ்ல இருந்து வரக்கூடிய மெட்டல் வார்ட்ரோப் அதாவது பீரோ பத்தி பார்க்க போறோம். வித் ஹைட் டெப்த் பார்த்தீங்கன்னா 101.9 சென்டிமீட்டர் இன்டூ 198 இன்டூ 53.6 சென்டிமீட்டர் தராங்க. பினிஷ் பாத்தீங்கன்னா மேட்ல பண்ணிருக்காங்க, அலாய் ஸ்டீல் வருது, டோர் வித் லாக் மெக்கானிசமோட தராங்க. வாரண்டி 1 இயர் வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 30,000 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 6 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Woodness மெட்டல் வார்ட்ரோப் பத்தி பார்க்க போறோம். பீரோ மாடல், லென்த் 90 சென்டிமீட்டர், வித் 45 சென்டிமீட்டர், ஹைட் 195 சென்டிமீட்டர் தராங்க. மிரர் டோர் பினிஷ் மேட்ல பண்ணிருக்காங்க. டோர் வித் லாக் மெக்கானிசமோட வருது. எக்ஸ்ட்ரா ரெசிஸ்ட் அண்ட் டென்ட் டேமேஜ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 23,499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 5.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 5 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல ஜெனரிக்ல இருந்து வரக்கூடிய மெட்டல் வார்ட்ரோப் பீரோ பத்தி பார்க்க போறோம். டைமென்ஷன் 20 சென்டிமீட்டர் இன்டூ 46 சென்டிமீட்டர் இன்டூ 112 சென்டிமீட்டரா தராங்க. பவுடர் கோட்டட் CRCS ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. வெயிட் 78 கிலோகிராம் வருது. கல்வனைஸ்டு டாடா ஸ்டீலால இத பண்ணிருக்காங்க. மிரர்ட் அண்ட் மல்டி கலர் ஆப்ஷனோட வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 20,500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஸ்கோர் ரேட்டிங்ஸும் வெரிஃபைட் ரிவ்யூஸும் கிடையாது. 2nd பிளேஸ்ல நீல்கமல் மெட்டல் வார்ட்ரோப் பீரோ பத்தி பார்க்க போறோம். 0.8 mm திக்னஸ், 22 gauge திக் வருது உங்களுக்கு. பவுடர் கோட்டட் CRCS ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் PVC லெக்ஸ் இருக்கு. 2 ஹேங்கர் ராட் கொடுத்திருக்காங்க. ஒரு லாக்கர் தராங்க, ஒரு டிராயர் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 18,054 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால வெரிஃபைட் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கிடையாது. 1st பிளேஸ்ல ஜெனரிக்ல இருந்து வரக்கூடிய மெட்டல் வார்ட்ரோப் பீரோ பத்தி பார்க்க போறோம். ஸ்டீல் ஷெல்ஃப் வித் மிரர் ஆப்ஷனோட வருது. சீக்ரெட் லாக்கர், பாக்ஸ் லாக்கர் தராங்க. ஹேங்கர் கல்வனைஸ்டு டாடா ஸ்டீலும் வருது. பவுடர் கோட்டட் ப்ராடக்ட்டா தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 13,200 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 0 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் நியூ வெரிஃபைட்
ப்ரொவைட் ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.